வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது weight loss lunch number 4. protein rich, fiber rich, less carb chicken salad எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கன் பிரெஸ்ட் பீஸாக சூஸ் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாலட் பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவும் வேகும், சாஃப்டாகவும் இருக்கும். இது போன்லெஸ் பீஸ் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் மைல்டு மசாலா தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் மைல்டு மசாலா யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இந்த சாலட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ அண்ட் மீடியமில் வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கன் பீஸை உள்ளே சேர்த்துடலாம். 15 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் பீஸ் கிடைக்கல அப்படின்னா நார்மலாக வாங்குகிற சிக்கனையே வேக வச்சுட்டு போன்லேருந்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி சாலட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சிக்கன் கறி, சிக்கன் குழம்பு செய்யும் போது கூட அதிலிருந்து பீஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து போன்லேருந்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி சாலட் பண்ணலாம். எப்படி வேணாலும் செஞ்சிடலாம். எல்லா சிக்கன் பீஸையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுருங்க. 15 மினிட்ஸில் சிக்கன் எல்லாம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. சிக்கன் சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். கரண்டிலே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டுக்கலாம். வேணுங்கிற சைஸில் உடைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சாலட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு லெட்யூஸ் போட்டுக்கலாம். லெட்யூஸ் போட்டுட்டு குக்கும்பர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோம். குடமிளகா கட் பண்ணி போட்டுக்கிறோம். எல்லாமே பச்சையாக சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் சாலட்டில் ஈக்குவலாக சிக்கன் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெஜிடபிள்ஸே எடுத்துக்கிறோம். அதனால் ஃபைபரும் நம்மளுக்கு நிறையா உடம்புக்கு கிடைக்கும், ப்ரோட்டீனும் கிடைக்கும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறோம். சிக்கன் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ், அப்படி இல்லைன்னா க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஜாமியாக க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். ஆலிவ்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த சாலட் 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நம்ம செஞ்சுருக்கிற அளவில் 3 பேருக்கு தாராளமாக வரும். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த சாலட் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது ரொம்ப நேரம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.